ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிகுக்குடியா சடன் மேட்ச் வித் மை கோல்டு ப்ரொஃபஸரோட ஃபைனல் பார்ட். ஓகேவா? நம்ம லாஸ்ட் பார்ட் வந்து எப்படி பண்ணி போனாக்க, நம்ம ஜிம்முக்கு ஃபீவர் வந்திருக்கு, அந்த பக்கம் ஜங்கோட அம்மாவுக்கு ஃபீவர் வந்திருக்கு. இப்போ ஜிம்மில் அம்மா வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, ஜிம்முக்கு எப்படி ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்க மைட் பார்க்குறாங்க. மேடம் அது தெரியல மேடம் சொல்கிறாங்க. பாருங்கள், உங்களை நம்பி தானே விட்டு போகிறோம் குழந்தைய, ஏன் சரியாக பார்த்துக்கலாம் கேட்குறாங்க. இல்லை மேடம், ஃபீவர் எப்படின்னு சொல்லி தெரியல, நான் நல்லா தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட போகிறாங்க. லூனா சொல்கிறாங்க, அண்ணா சொல்கிறாங்க, என்னாச்சு நீ ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுன்னு கேள்விப்பட்ட, என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. அண்ணா ஜிம்முக்கு ஃபீவரா? அங்கே கிளாராவுக்கு ஃபீவர் சொல்கிறாங்க. கிளாராவுக்கு ஃபீவர், ஒருவேளை கிளாரா தூக்கிருப்பாள், அதனால தான் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்க புரியல, அவங்க தூக்குறாங்களான்னு கூட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, டாக்டர் கால் பண்ணியிருக்கா, இப்போ வந்துருவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. சரி ஓகே, நான் நீங்கள் போயிட்டு அங்கே டாக்டர் கால் பண்ணி வர சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வந்துடுறேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க, எங்கள் டாக்டர் போடுவாங்க, சார் வந்துடுவாங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து அவங்க பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்க்குறாங்க. ஐ திங்க் இந்த ஃபீவர் வந்து யாரும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஆமாம் யாரும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, யாரும் ஃபீவர் உங்க தூக்குறாங்களான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, யாரும் ஃபீவர் உங்க தூக்கிருப்பாங்க போல, அதனால தான் ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, குழந்தைக்கு கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க சரியா சொல்லிட்டு, ஒன்றும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே ஜிம்முக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து டேப்லெட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. மார்னிங் வரைக்கும் பாருங்கள், மார்னிங்குமே ஃபீவர் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க சொல்கிறாங்க. நான் 1 செகண்ட் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் போயிட்டாங்க. ஜிம் வந்து அம்மா பார்க்குறாங்க. அந்த பக்கம் நம்பிச்சுள்ள அம்மாவுக்கு வந்துட்டு டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வந்து வைரல் ஃபீவர் சொல்கிறாங்க. வைரல் ஃபீவர், ஆமாம் வைரல் ஃபீவருக்கு ஒரு 1 வீக் ஆகும் சரியாகிறதுக்கு, டெய்லி இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் குழந்தைங்க பக்கத்தில் விடாதீங்க, எனக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும் சொல்கிறாங்க. சரி ஓகே டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு சுகம் பார்க்குறாங்க. அப்பா மோச்சிக்கு ஃபீவர், ஆமாப்பா மோச்சிக்கு ஃபீவர் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு சுகம் சரி ஓகே, நம்ம பார்த்துருவாங்க சொல்லிட்டு பக்கம் வராங்க. இப்போ அந்த பக்கம் டாக்டருக்கு வந்ததுக்கப்புறமா ஜிம்மோட அம்மா தான் கூப்பிட்றாங்க. இங்கே கொஞ்சம் முன்னாடி வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க 4 மேய்டு இருப்பாங்க, வந்து பார்க்குறாங்க பேபி சிட்டரு, அப்புறம் 4 மேய்டு வந்து நின்றுருக்காங்க. மேடம் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் ஜிம்முக்கு எப்படி ஃபீவர் இருந்துச்சு அப்படி கேட்குறாங்க. மேடம் அது சொல்கிறாங்க, சொல்லுங்கள் எப்படி ஃபீவர் இருந்துச்சு, என்னோட சிஸ்டருக்கு ஃபீவர் வந்திருக்கு, சேம் டைம் ஜிம்முக்கு ஃபீவர் வந்திருக்கு, எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு கரெக்டாக அங்கே வந்திருப்பாங்க அவங்க அத்தை வீட்டுக்கு. அந்த டோர்கிட்ட நின்றுறாங்க, என்னமோ நடக்குது சொல்லிட்டு இப்போ நின்று பார்த்துட்டு இருக்காங்க லிவிங் ஹாலில். இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க, சொல்லுங்கள் எப்படி ஜிம்முக்கு ஃபீவர் வந்துச்சு சொல்கிறாங்க. அத்தை ஏதாவது சொல்கிறாங்க, சொல்லுங்கள் என்னோட சிஸ்டர் வந்து பண்ணி தூக்குறாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்களுமே ஆமாம் மேடம் சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, இல்லை மேடம் நீங்கள் எப்போ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணீங்களோ அப்போ தான் உட்காந்து தூக்குறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை நீங்கள் என்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. இல்லை உங்களோட அப்பா அம்மா சொல்ல வேணும்னு சொன்னாங்க, எனக்கு எங்கள் ஃபேமிலி விஷயம் சரியாயிடும், கொஞ்சம் டேஸ் போனால் சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சொல்ல வேணும்னு சொல்லிட்டாங்க, அது நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நல்லா தான் மேடம் பார்த்துக்கிட்டாங்க சொல்லிட்டு, என்ன சொல்லுவீங்க கேட்குறாங்க. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணுவாங்க, கேர் பண்ணுவாங்க, ஜிம்மில் அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க, கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயிலாம் சொல்கிறாங்க. நாங்களும் சரி ஜிம்மில் அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, அதனால தான் விட்டுட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா அமைதியாக இருக்காங்க. இப்போ நான் ஜிம்மில் அப்பா பார்க்குறேன், என்னாச்சுமா சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, சொல்லுமா நீ தூக்க வரேன்னு நினைக்கிறேன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லுமா நீ உங்கள் சிஸ்டரை வந்துட்டு நம்ம ஜிம்மில் தூக்கறேன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க தூக்குற உரிமையில்ன்ற மாதிரி ஜிம்மில் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க, என்ன நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அவள் என்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன், அவள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரெஸ்டார்ட் பேப்பருக்கே கூட இருப்பாள், எனக்கு அவளுக்கு சின்னதாக மிஸ்டர்னஸ்னு கூட வராது, எப்போதும் கூட இருக்க போகிறவ, எனக்கும் அவளுக்கு எப்போதும் பாண்டிங் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், நான் இந்த அளவுக்கு யாரையும் ட்ரெஸ் பண்ணதோ, இந்த அளவுக்கு யாரும் கேர் பண்ணதோ, லவ் பண்ணது எல்லாரும் கேர் பண்ணுவோம், இருந்தாலும் அவளுக்கு இப்போ கொடுத்த பேச வேறு யாருக்கும் கொடுத்தே கூட இல்லை, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ரெஸ்டார்ட் பேப்பருக்கு அவள் தான் பண்ண நினச்சேன். ஆனால் அவளே ஹர்ட் பண்ண நினச்சி கூட பார்க்கல, எனக்கு நம்ம ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன் ஹர்ட் பண்ணாங்க, நான் ரொம்ப தாங்கிக்க முடியாது இல்லையா. இது ஒரு 3rd பர்சனை பார்த்துட்டு சொல்லி நினச்சிக்கிறேன், கண்டிப்பாக நான் வந்து பெருசாக எடுத்துருக்க மாட்டேன், அவங்க யார் என்னை பற்றி சொல்கிறதுக்கு, அவங்களுக்கு வந்து என்ன தெரியும்னு சொல்லிட்டு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ண ஒரு பர்சன், நான் ரொம்ப வந்துட்டு என் சிஸ்டர் அவள் என் ஃப்ரெண்டாக எல்லாமே பார்த்தேன், என்னுடைய கிளாரை என்னை ஹர்ட் பண்ண நினச்சி கூட பார்க்கல. அவள் சொன்ன வருஷம் ரொம்ப சென்சிபிளான வருஷம் இல்லைங்க, எனக்கு ரொம்ப காயப்படுத்திருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறேன். எனக்கு புரியுதுமா சொல்கிறேன், என்னால் அவள் வந்துட்டு எப்படினாக்கா அவள்கிட்ட பேசுங்களா, ஆனால் அதுக்காக எனக்கு அவள் மேலே வந்துட்டு வெறுப்புள்ள சொல்கிறாங்க. சரி என்ன சொல்கிறாங்க, எனக்கு அவள் வெறுத்ததே இல்லைங்க, அவள் எப்போவுமே ஃப்ரெண்டு தான், எப்போயும் மனசில் அவள் தான் இருக்கா, அப்படியே சொல்ல யாரும் ரிப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஆனாலும் என்னால் பழைய மாதிரி அவள்கிட்ட பேச முடியாது சொல்கிறாங்க. அதை சொல்லி அவள்கிட்ட பழைய மாதிரி பேச முடியலைங்க, அதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது தெரியல, அதனால நான் அதுக்காக அவளை விட்டு ஹார்ட் பண்ண நினைக்க மாட்டேன், எப்போ ஹாப்பியாக இருக்கணும், அவள் என் அண்ணா கூட, என் அண்ணன் பசங்க கூட, என் அப்பா அம்மா அந்த வீட்டில் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் சரியா, அவள் எப்போ ஹாப்பியாக இருக்கணும், அதான் இந்த விஷயம் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், நீ வீட்டுக்கு வரப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப கிளாரா, அவனை எப்போவும் எல்லாரும் பார்த்துப்பா, எல்லாம் பத்திரம் பார்த்துப்பாங்க, எந்த இடத்துக்கு கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தான் கூட்டிட்டு வந்து ப்ராமிஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தேன், எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அவனை ஹார்ட்டாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு அவள் நம்ம குழந்தை தூக்கத்தை இந்த பிரச்சனை இல்லை சரியா, எனக்கு நான் நம்பிக்கணும்
ஷுகாட்டே இவங்க 3 பேரும் நான் தான் வளர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு மேரேஜ் ஆனிச்சு. நம்மளுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குக்கி பிறந்தான். குக்கி அதிகம் நம்மளால பார்த்துக்க முடியல. மற்றபடி மற்ற 3 குழந்தையும் நான் தான் வளர்த்துருக்கேன். அப்போ எதுவுமே சொன்னதே இல்லை. எப்பவும் நான் குழந்தைய நல்லா பார்த்துப்பேன், கேர் பண்ணலாம் பண்ணேன். ஆனால் அவன் ஏன் சொன்னான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி என் குழந்தைக்கு அவதான அத்தை. நான் எப்படி என் நானா பசங்க பார்த்தையோ அதே மாதிரி என் குழந்தைக்கு அவதான அத்தை. அவளுக்கு வேலை அடிச்சிருக்கு சரியா. வந்துட்டு எங்களுக்கு பாசமாக தான் இருந்தா. அவள் எதாவது தெரிஞ்சு காட்டில் ஹார்ட் பண்ணாலும் என்ன தெரியாமல் ஹார்ட் பண்ணான்னு தெரியல. ஆனால் எனக்கு அவன் நம்பிக்கை இருக்காரு சரியா. நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக வச்சு பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் பசங்க, என்னுடைய அண்ணா, என்னோட அப்பா அம்மா அவங்க தூக்க உரிமை இல்லையா என்ன கேட்குறாங்க. அவங்களுக்காக உரிமை நம்ம ஜிம் மேலே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவங்களுக்கும் வந்துட்டு எனக்கு பேபி பிறக்கணும் ஆசை வந்துருக்குல்ல, அவங்க விஷ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவன் அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, நம்ம குழந்தை பிறகுறதுக்காக நிறைய இது பண்ணி தரல. ஆமாம், ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சரியான சொல்கிறாங்க. என் குழந்தை யாராலும் தூக்கலாம் கொஞ்சம் தப்பு இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன ஜிம் யாரும் ஹார்ட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. என்னமா சொல்லியிருக்கேன், ஜிம் யாரும் ஹார்ட் பண்ணவே கூடாது. எனக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் கொடுத்த வரங்க. எனக்கு நீங்கள் என் அண்ணா நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இந்த காடோட பிளஸிங்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை அவன் நேரம் சின்னதாக ஹார்ட் பண்ணால் சத்தியமாக தாங்க மாட்டேன். நான் ஒர்க் பண்ணுறது அவனால என் மைண்டு ஃபுல்லாக ஜிம்ட்டு தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு என்னோட மனசு ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் இருக்குது. நான் சீக்கிரமாக வந்துட்டு ஜாப் குவைட் பண்ண நினைக்கிறேன். கொஞ்சம் வருஷம் அவன் கம்பெனி வந்து ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வீட்டிலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஜிம்முக்காக சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுதுமா சரியாக சொல்கிறேன். ஆமாம், ஜிம்மி ஸ்கூல் போகிறப்போ நான் வந்துட்டு வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வீட்டுக்கு வந்தால் நான் அவன் கூட இருக்கணும், நான் அவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாமே நான் கூட இருக்கணும். இப்போதைக்கு அவன் குழந்தை தானே அப்படி சொல்லிட்டு நான் ஜிம்மில் அம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுதுமா சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே விஷயம் எனக்கு என் குழந்தை சின்னதாக கூட ஆட் பண்ணக்கூடாது, ஜிம்மி சின்னதாக கூட அழவே கூடாது, அவன் அழுதான சத்தியமாக தாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. சேம் எனக்கும் அப்படி தான். எனக்கு நீயும் சரி ஜிம்னு சொல்லி அழகக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. அதனால் அந்த 4 பசங்க நம்ம பசங்க சரியா, நம்ம ஷுகா டே குக்கி 4 பேரும் நம்ம பசங்க சரியா சொல்கிறாங்க. கரெக்டாக அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. சரி நீ போய்ட்டு கிளாராவை பார்க்குறே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க அவள் ஃபீவர் வந்துருக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. இல்லைங்க அண்ணா பார்த்துப்பாரு சரியா சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அவங்க பார்க்குறாங்க. பாருங்க மேடுக்கிட்ட போக சொல்கிறாங்க. பாருங்கள் சொல்லிட்டாங்க. மேடம் சொல்லிட்டாங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் ஓகேவா, அவங்க எப்போ போகிற குழந்தை தூக்கட்டும் பார்க்கட்டும் சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டாங்க. சரிங்க மேடம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஓகே சொல்லிட்டு தெரிய வேணாம் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே மேடம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. தட்ஸ் மை லவ் நான் சொல்லிட்டாங்க. ஒன்று மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு என்னோட ஒய்ஃபை பார்த்து. சரி வாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் போய் பார்க்க ஜிம் பார்க்க உட்காராங்க. ஜிம்மின் செல்லும் என்னாச்சு உங்களுக்கு ஃபீவராக தங்கும் சரி கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை சரியாயிடும். ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ஜன் ஷுகாவும் இப்போ கேஷுவல் உள்ள நினைச்சாங்க. அங்கிள் ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. நம்ஜன் ஷுகா உள்ள வாங்க சொல்லிட்டாங்க. உள்ள வராங்க. என்னாச்சு பார்க்க கேட்குறாங்க. ஆண்டி மோச்சிக்கு சொல்லிட்டாங்க. மோச்சிக்கு ஃபீவர் சொல்லிட்டாங்க. எடுத்து உட்காராங்க. மோச்சி செல்லும் ஃபீவர் அவங்களுக்கு எடுத்துட்டு பார்க்குறாங்க. தூங்கிட்டு இருக்காரு அவரு. இப்போ நம்ம நம்ஜில் அப்போ பார்க்குறாங்க. ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. என்ப்பா சாப்பிட்டீங்கன்னா கேட்குறாங்க. நாங்கள் சாப்பிடல அங்கிள் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. சரி இப்போ குக் பண்ணுறேன் நீ வந்து நீங்கள் வந்து குழந்தைய பார்த்துக்கலாம் சொல்லி போயிடுறாங்க. இப்போ 2 பேருமே இதில் பார்த்துருக்காங்க. ஃபீவரோட ஜிம் பார்த்துக்க கஷ்டமாக இருக்குது. எப்போ ஜூன் ஷுகர்னு கூப்பிடுவார், ரொம்ப கிட்ட பேசுவார், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. 2 பேர் பார்க்குறாங்க. ஜோ ஃபீவரோட தாங்க உங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அத்தை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. சரி நம்ஜில் ஷுகர் மனசில் நினைக்கிறாங்க. எனக்கு அம்மா என்ன ஹார்ட் பண்ணாலும் அவங்ககிட்ட அம்மா ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் என்னோட அத்தை மாதிரி உண்மையாகவே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு அத்தைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம போயிட்டு ஒரு கஞ்சி மேக் பண்ணிட்டாங்க. சில வந்து இப்போ எவ்வளோ நாள் மெடிசன்லாம் ஒரு இலையெல்லாம் போட்டு மேக் பண்ணிட்டாங்க. அந்த கஞ்சி மேக் பண்ணிட்டு நம்ம ஷுகா சொல்லிட்டாங்க. ஆண்டி சிறந்து உட்காராங்க. இப்போ அவங்க வந்துட்டு நார்மல் ஃபுட் கொடுக்குறாங்க. போய் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்தாங்க சொல்லிட்டாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க, இது கஞ்சி ஓகேவா, அது கொஞ்சம் மெடிசன்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், இது அம்மா கொடுங்க சரியா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க இதுக்கு அம்மா கொடுங்க சீக்கிரம் சரியாயிடும் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே அத்தை சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்கிறாங்க. அத்தை சொல்கிறாங்க இப்போவும் அம்மாவை பத்திரம் பார்த்துக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. கேர் பண்ணணும், எப்போதும் அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் புரியுதா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஷுகா பார்க்குறாங்க. கண்டிப்பாக எங்கள் அத்தை சொல்கிறாங்க கேட்காம இருப்போமா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக சார் ஓகே சொல்லிட்டு போயிடலாம். நம்ஜன் ஷுகா அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜங்கூட வந்து எங்கள் மூச்சு எப்படிங்க இருக்கா மூச்சிக்கு சொல்கிறாங்க. பாருங்க ஒன்றும் இல்லைம்மா சரியா ஃபீவர் தானே இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க சரியா சொல்லி டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஒன்றும் இல்லை சொல்லி கேட்குறாங்க. அச்சோ என்னால் தாங்க நான் தூக்கம் நேரம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா விடு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு சரியாயிடும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் இந்த ஜங்கு தானே குதிச்சிட்டு இருக்காரு. ஜாலி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஏன்னா மூச்சிக்கு ஃபீவர் இல்லை அப்படி சொல்லி குதிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டாங்க. என்ன டே ஜங்குக்கா நீ முடியா விட்டுருக்கா அப்படி சொல்லி டே கேட்குறாங்க. இப்போ கரெக்டாக நம்பி விட்டுருக்கா வச்சுக்கிறாங்க. ஏன்னாச்சும் டே சொல்கிறாங்க. அங்கே பாருங்க இவன் வந்து மூச்சிக்கு ஃபீவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கலை பார்க்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னப்பா கேட்குறாங்கப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. கிட்ட என்ன சொல்லிட்டு நீ இருக்கா இப்போ ஹாப்பியாக க்ளா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த மூச்சிக்கு ஃபீவர் அந்த மூச்சிக்கு வராத சொல்கிறாங்க. இப்போ ஜங்கலை பார்க்குறாங்க. பாரு மூச்சிக்கு வர என்ன பிரச்சனை கேட்குறாங்க. அதை அவங்க வரக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. அவன் வரக்கூடாது அது ஜங்கு சொல்கிறாங்க. பாரு அவன் என் தங்கச்சி பையன் சரியா, என் தங்கச்சியோட ஒரே ஒரு பையன், அவன் வீட்டுக்கு வந்துட்டு இப்படினாக்கா ஒரு செல்ல பிள்ளை சரியா,
அவன் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லிட்டு நீ யாரு கேட்குறாங்க. அப்பா சொல்றாங்க பாரு இந்த வீட்டில் ஒரு பையன் என்னன்னு சொல்ல மாட்டா சரியா, உனக்கு என்ன வேணும் அப்பாட்ட கேட்டு அம்மா கேட்டு சரியா, அவன் வாங்கி தர சரியா, அப்பாட்ட கேட்டால் அப்பா வாங்கி தருவாங்க, அம்மாட்ட கேட்டால் அம்மா வாங்கி தருவாங்க சரியா, உனக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்க பாரு, உனக்கு மூணு ஹேங்க இருக்காங்க, 3 பேர்ட்ட கேட்டாலும் வாங்கி தருவாங்க, கிராண்ட் மகன் பார்க்க வாங்கி தருவாங்க, இவன் உனக்கு அத்தை கிட்ட மாமா கிட்ட கேட்டால் கூட வாங்கி தருவாங்க சரியா, ஆனால் நீ வந்துட்டு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது ஓகே, உனக்கு காலத்து எல்லாமே உனக்கு கிடைக்கும், நீ எதுக்காக ஜிம் வந்து பாடம் நினைக்கிறேன் சொல்றாங்க. அது எதுக்காக நீ ஜிம் பார்த்து நினைக்கிறேன் சரி, ஜிம் வீட்டுக்கு வர உனக்கு ஏன் பிடிக்கல, ஏன் ஜிம் பார்த்து கோவப்படுற, எதுக்கு ஜிம் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்போ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் கூட கிராண்ட் பார்க்குறேன் இல்லைப்பா இவ்வளோ வந்து கடைசி குழந்தை இருந்தாலும் கொஞ்சம் கிட்ட நம்ம தூக்கிட்டு பேம்பர் பண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்து பழகிட்டோமா, சடனாக இவன் பிளேஸுக்கு வந்துட்டு அவன் வந்து சொல்லிட்டாங்க இவன் பிளேஸ்க்கு அவன் வரலம்மா, அவன் கரெக்டான பிளேஸ் தான் இருக்கான் சரியா சொல்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வரான், எனக்கு இது அவன் மாமாவோட வீட்டில் அவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குல்ல சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுது, அவனுக்கு புரியல, அவனுக்கு எனக்கு எல்லா பாசமும் அவன்கிட்ட கொடுக்கணும் ஆசை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் கூட அப்போ பார்க்குறாங்க ஏமா அந்த வயசில் அவங்க எப்படி ட்ரீட் பண்ண முடியும், அப்போ தான் ட்ரீட் பண்ண முடியும், இப்போ எனக்கு வந்து 7 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது சொல்கிறாங்க. அது சரி எனக்கு இப்போ 7 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது சரி, அவன் குழந்தை இப்போ அவன் கொஞ்சம் முடியும் கொஞ்சம் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கொஞ்சம் நாள் தப்பு இல்லை, ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரே மாதிரி பார்க்க முடியும், ஏஜுக்கு ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ ஃபீடிங் பாட்டில் ஃபீட் பண்ணால் வாங்கி பண்ணால் கேட்குறாங்க. அதே எப்படி பார்த்துறாங்க அதே மாதிரி எந்த ஏஜில் எதில் கொடுக்க முடியும் அதான் கொடுக்க முடியும் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவன் குழந்தைகிட்ட பேச முடியும் அப்போ தான் பேச முடியும் புரியுதா, இவன் தான் புரிஞ்சுக்கணும், அவன் புரிஞ்சுக்க வேண்டிய வயசு அவனுக்கு இவன் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோடப்பா திட்டுறாங்க. இப்போ ஜங்கப்பா தான் அழுறாங்க, நீங்கள் திட்டிங்களா மூச்சுக்காக சொல்கிறாங்க. ஆமானத்துக்கு தான் செய்வாங்க பாரு, நீ என் மூச்சு புள்ளி பண்ண நினச்சி வச்சுக்கேன் பார்த்து சும்மா இருக்க சரியா, என் தங்கச்சிக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் கொடுத்த ஒரு வாரம் சரி ஹார்ட் கிஃப்டட்ப்பா குழந்தது, அவனெல்லாம் ஹார்ட் பண்ணி நினச்சி அவனை பார்த்து உடச்சிருவான் ஜங்கோடப்பா சொல்கிறாங்க. ஜங்க் கோவத்து எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க திட்டாங்க நம்மள சொல்லிட்டு அவர் கோவம் ஒரு ஜங்கு ஜிம் மேலே ரொம்ப கோவம் ஒரு ஜங்குக்கு. இப்போ இந்த பக்கம் நம்ம நம்பி பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க இது ஆண்டி கொடுத்துட்டாங்க சொல்கிறாங்க, லோனா பண்ணாலும் சொல்லணும்னு சொல்கிறாங்க கூட சொல்கிறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க, இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட போய் பார்க்குறாங்க என் தங்கச்சி பண்ணால் உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே சொல்கிறாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு இல்லையா சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறாங்க அம்மா நோட்டு கேட்கணுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஏன் லூனா ஏன் முன்னாடி மாதிரி உங்கள்கிட்ட இப்போ பேசுகிற மாதிரி இல்லை சொல்கிறாங்க. இல்லைங்க பிஸி ஆகிட்டால அதான் சொல்கிறாங்க, அதான் ரீசனாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க சரி சரி அவங்க போயிட்டாங்க சரின்ட்டு அந்த பக்கம் நாங்கள் அம்மாவுக்கு பயமாக இருக்குள்ள சொல்லிட்டு இவர் கோவப்படுவார் கண்டிப்பாக தாங்க விடாது, தங்கச்சி நம்ம ஹார்ட் பண்ண தெரிஞ்சா சத்தியமாக தாங்கிக்க மாட்டாங்க சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அது ஒரு சென்சிட்டிவான விஷயம் இல்லையாது, அதனால அவங்க வந்து பயப்படுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு நம்ஜுன் மேஷுக்கா பார்க்குறாங்க அம்மா நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ ஒரு 2 days ஜிம்ல அம்மா ஆஃபீஸுக்கு போகலாம், எனக்கு ஜிம்ல அம்மா ஃபுல்லாக ஜிம் டேக் கேர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு நமக்கு 1 week ஆஃப் ஃபீவர் கண்டினியூஸாக டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குல ஹாப்பியாக இருக்குது, ஜிம்முக்கு வர மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஜிம்மில் பிடிக்கும் சொல்லி அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க மூச்சு சரியில்லாமல் சொல்லிட்டாங்க. மம்மா சொல்லிட்டாங்க என்ன வேணும் தங்கத்துக்கு சொல்லிட்டாங்க. மம்மா ப்ளே பண்ணணும் சொல்கிறாங்க, ப்ளே பண்ணுமா சொல்லிட்டாங்க. மம்மா கேட்டு ஓப்பன் சொல்லிட்டாங்க, கேட்டு ஓப்பன் பண்ணுமா, கேட்டுக்கு ஓப்பன் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஏன் மம்மா திருப்பி ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க எனக்கு கேட்டு தந்தா சொல்கிறாங்க. யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க மூச்சியாக சொல்கிறாங்க. யாரும் வந்து பிடிச்சிப்பாங்க சொல்கிறாங்க, யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்க சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க புள்ள பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா வந்து ஜிம்ல அழகாக வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க, தூக்கி போட்டு அழகாக வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி பிடிப்பாங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக விட்டு பிடிப்பாங்க, அப்படி பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அப்போ ஜிம் சுற்றிட்டே இருக்காரு. ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க எங்கிட்ட கூட மாதத்தை மாறி கொஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் லீவ் போட்டு ஜிம்முக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாயிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க அம்மா சார் ஜிம்மில் அம்மாவுக்கு நிறைய கிஸ் பண்ணுறாரு ஃபேஸில். இது எல்லாத்தையும் நம்ம ஜங்குடைய அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் பால்கனிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே எனக்கு அவள் வந்து ஆஃபீஸ் போயிடா இப்போ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி விட்டுறாங்க. இப்படியே அழகாக பார்த்துட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க அம்மா நீங்கள் டெய்லியும் எங்கள் கூட இருங்க தான் சொல்கிறாங்க, உங்க கூட இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அம்மா சீக்கிரமாக கூட இருப்பான் சரியா சொல்கிறாங்க. சரி பேபி சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஜிம்மில் அம்மா தான் ஜிம்மில் யாரும் தேட மாட்டார், அவரும் அவங்க அம்மா கூட இருந்துப்பாரு, அவங்க அம்மா இல்லாத அவங்க வருவார். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து வெயிட் ஆடி தான் இருப்பாங்க, ப்ளே பண்ணவே மாட்டாங்க, அதனால தான் இங்கே வரணும்னு நினைப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்களே ஹேங்ஸாக நம்ம நம்பிச்சுட்டு இருக்காரு சுகா டேலாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ப்ளே பண்ண ஒரு ஆசை. அதனால ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா போயிட்டாங்க ஒரு 3 days ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம்மில் அம்மா வந்து ரிட்டர்ன் ஒர்க் போயிட்டாங்க. நீங்கள் வந்து பேபி கொடுக்க வேணாம், அவங்க ஃபீவர் சரியாகலை, அவங்க ஃபீவர் சரியானதுக்கப்புறம் கொடுத்துலாம் சரியா சொல்கிறாங்க. சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிறாங்க கேட்குறேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஆண்டி சொல்கிறாங்க என்னப்பா என்ன வேணும் ஜிமின் தங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஓப்பன் பண்ணுங்க கேட்டே சொல்கிறாங்க. அச்சோ ஓப்பன் பண்ணக்கூடாது ஏன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அங்கே பாருங்க எனக்கு பூச்சாடிலாம் பிடிக்க மாட்டாங்க சரியா, நீங்கள் கேட்டு ஓப்பன் பண்ணி விடுங்க நான் கொடுக்குன்னு ஓட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. எங்கே விடுங்க சொல்கிறாங்க. கிளாரா மாட்டேன் சொல்கிறாங்க. கிளாரா அம்மாவா உனக்கு ஞாபகம் இருக்கா? கிளாரா மாட்டை போகணும், அப்புறம் ஜோனு சுகா அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் டேட்டே சொல்கிறாங்க. டேட்டே இல்லாட்டி போகணும் திறந்து விடுங்க அப்படி ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ நம்ம மேடில் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ போகக்கூடாதே சொல்கிறாங்க, எனக்கு கிளாராமாவுக்கு ஃபீவர் சரியா நீ போனால் ஒட்டிக்குவோம் சொல்கிறாங்க. நான் போகணும் கிளாராமா பார்க்கணும் அப்படி ஜிம்மு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க வந்துட்டு எவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டாங்க.
இப்போ ஜிம்மில் கிராண்ட்மா தான் ஜிம்மில் பார்த்து 2 டேஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு வராங்க. அது பார்க்குறாங்க. ஜிம்மின் செல்லாம் சொல்கிறாங்க. கிராண்ட்மா தூக்குங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட்மா தூக்குறாங்க. என்னோட தங்கம் என்ன வேணும் கேட்குறாங்க. கிராண்ட்மா கிளாரை மட்டும் போகணும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா பார்க்குறாங்க. சரி ஜிம் ரொம்ப ஏங்குறான் பார்க்கறதுக்காக சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நான் தூரமாக வச்சு காட்டிட்டு வந்தேன் சொல்கிறாங்க. சரிங்க மேடம் சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம். ஜிம்மில் கிராண்ட்மா தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து காமிக்கிறாங்க. பாரு அங்கே கிளாரை மட்டும் போகக்கூடாது சரியா, அவங்க ஃபீவர் இங்கேருந்து பாரு சொல்லிட்டு தூரமாக வச்சு காட்டுறாங்க. கிராண்ட்மா இறக்கி விடுங்க சொல்கிறாங்க. எதுக்கு தங்க இறக்கி விடுங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா இறக்கி விட்டுறாங்க. ஜிம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் போகாத சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் கேட்கறது வேறு. ஜிம் ஓடி போயிட்டு கிளாரம்மா அப்படி சொல்லி ஜிம் போயிட்டு அவங்க ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அவங்க படுத்துருக்காங்க. ஜிம் அம்மா கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜிம் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ஃபீவர் வருது குறையுது அப்படியே இருக்கு. இப்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மிங் தங்கம் சொல்கிறாங்க. மூச்சு தாங்க எங்கே வந்தீங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபீவர்டா சொல்கிறாங்க. அவங்களோட ஃபீவர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிங் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு எப்படினாக்கா ஒரு டவல் ஒரு ஒயிட் கலர் கிளாத் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு வாட்டர் சில் வாட்டர் இருக்குது. அதை எடுத்து அழகாக டிப் பண்ணுறாரு. அவங்க அம்மா அவருக்கு எப்படி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி பார்த்துருந்துருப்பாரு. அப்படி ஜங்கோட அம்மாவுக்கு ஜிம் பண்ணுறாங்க. இது பார்க்குற ஜிம்மில் கிராண்ட்மாக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா பண்ணுறேன் என் குழந்தை சொல்லிட்டு எங்கே பார்த்துருக்காங்க. மெயிலாம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து 2.5 வயசு தான் இருக்கும். அந்த வயசு ரொம்ப அழகாக அப்படி வச்சு எடுக்கிறாங்க. அம்மா அவங்க பண்ண மாதிரியே இப்படி பண்ணால் ஃபீவர் போயிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் பண்ணிட்டு இருக்கா. ஜிம்னா ஜங்கோட அம்மாவுக்கு அவ்வளோதான். அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க. அவங்க ஃபீவர் சொல்லி மறந்துட்டு ஜிம் எடுத்து ஹக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா ஃப்ரெண்ட் பார்க்குறாங்க. இவ்வளோ கிளாரா சொல்கிறாங்க. அவங்க கேட்கல. அவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லமே என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. கிளாரம்மா ஃபீவர் போயிடும் காட்டுங்க சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா ஜிம்ல ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஐயோ தங்கமே எனக்கு இத்தனை பேருக்கு அவங்க வீட்டில் ஆனால் யாருக்கும் பண்ண தோண தெரியுமா. குக்கியோ டேட்டேவோ இல்லை நம்பிட்டு யாரும் பண்ண தோண தெரியுமா. எனக்கு இது பண்ணது வீட்டில் மெய்ட் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு அப்போ போச்சு வச்சு எடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருமே 4 பசங்க பக்கத்தில் விட்டுருக்க மாட்டாங்க. எனக்கு ஃபீவராக இருக்குது சொல்லிட்டு அவங்களும் கேஷுவலாக இருந்திருப்பாங்க. அவங்க கேஷுவலாக தான் இருந்திருப்பாங்க. எதுவுமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அம்மா அப்படி இருக்கா அப்படிலாம் கேட்டுக்க மாட்டாங்க. நார்மலாக அம்மாவுக்கு ஃபீவர் சரியாயிடும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜிம்மி மட்டும் இப்படி பண்ணிட்டு ரொம்ப குட்டி குழந்தை அப்படி பண்ணுவோம். ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக கரெக்டாக எடுத்து இப்போ ஜிம்னா நம்பி நம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி நம்ம என்ன பண்ணுறீங்க இந்த குட்டி குட்டி ஹேண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி வந்துட்டு இப்படி பண்ணால் ஃபீவர் போய்ட்டும் அம்மா சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அப்படியோட அம்மாவும் சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பேசுறத கேட்டாலே ஃபீவர் போயிடும் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல கிராண்ட் வராங்க. இங்கே பாருங்க ஃபீவர் அவங்க வந்துட்டு ஒரு மாதம் இருக்கிறாங்க. இப்போ தான் ஃபீவர் சரியாக சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம் வந்துட்டு கிராண்ட்மா கிளாரா மட்டும் போகணும் விட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறீங்க எடுத்தாங்க சொல்லி இல்லை நான் மட்டும் போகணும் சொல்லி கிட்ட வராங்க. இப்போ ஜங்கோட ஜிம்ல நம்ம கிராண்ட் இல்லை வேண்டாம் ஃபீவர் அப்படியே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். வேணாம் அது மட்டும் குழந்தைக்கு ஃபீவர் இருந்தால் தாங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் விளையாடுறாங்க. நோனோ அம்மாட்ட விட்டுங்க சொல்கிறாங்க. அவருக்காக கேட்கவே அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கோட ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கடவுளே நான் ஜிம்மில் தூக்குறதுக்காக சீக்கிரம் ஃபீவர் சரியாயிடுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க ஃபீவரும் க்யூர் ஆகிடுது. இப்போ அவங்க பேக் டு நார்மல் ஆகிறாங்க. இப்போ தான் இந்த நம்பிருக்கு டேக்கில் ஹாப்பியாக இருக்காம அவங்க ஃபீவர் ஓகே எனக்கு ஃபீவர் ஓகே சொல்கிறாங்க. இப்போ மெயிட்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஜிம்மில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஜங்கோட அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்ணி விடாரு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்பிட்டுருக்காங்க கேட்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மி பண்ணால் நான் சொல்லுவாக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க குட்டி பையன் வச்சுட்டு அவன் குட்டி பையன் தான் நல்லா அழகாக அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒத்தி எடுத்தாங்க தெரியுமா அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஒயிட் கிளாத்தை வச்சு எடுத்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சொல்கிறாங்க. வீடியோ எடுத்துருக்கா சொல்லி காமிக்கிறாங்க. அது வாங்கி பார்க்குறாங்க. குட்டியோடு பையன் இதோட குட்டி கையை வச்சுக்கிட்டு பண்ணவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த வயசு அந்த பையனா பண்ணுவான்னு சொல்லி நம்புவாங்களாம் சொல்கிறாங்க. நம்ப மாட்டாங்க. எனக்கு ஜிம் நிறைய பண்ணுவாங்க அவங்க வீட்டில். எனக்கு ஜங்கோட அம்மா கூட இருக்கார் இல்லையா அவங்க பண்ணுற ஒரு எல்லாம் பார்த்துட்டு அவங்க கூடவே ப்ளே பண்ணுறது எல்லாமே தெரியுது அவருக்கு. யார் என்ன பண்ணாலும் பார்த்து அப்படி பண்ணுவார். அந்த ஹேபிட் அவருக்கு. இப்போ நம்ம போயிடலாம் ஜங்கோட அம்மா தான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜங்கோட அப்பா ரிட்டன் நேரம் வந்துருப்பாங்க. அன்றைக்கி ஜிம்மின் தான் ப்ளே பண்ணிருக்காங்க ஜங்கோட அம்மா கிட்ட. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குற குடும்பம் நான் ப்ளே பண்ணுறேன் என்னோட சனிலா கூட சொல்ல தூக்கிக்கிறாங்க. ஜிம்மின் செல்லாம் மூச்சு செல்லாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் ஜங்கோட அப்பா கூட ப்ளே பண்ணுறாங்க. பயங்கரமாக 2 பேரும் ஃபன் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக ஸ்கூல் விட்டு நம்ம ஜங்க் வந்துருப்பாரு. அந்த பார்க்குறாங்க அப்பா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு அவங்க கூட ப்ளே பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜங்கோட பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு வேலையில் போ அந்த பக்கம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜங்கோட போகும்போது அங்கே பாருங்கள் எனக்கு திங்ஸ் எனக்கு கூட்டிட்டு போங்க கடைக்கே சொல்கிறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க சரி ஓகே ஆனால் கூட்டிட்டு போக சரியா சொல்கிறாங்க. மணி நான் தரேன் போக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நீங்கள் தான் வந்து சொல்கிறாங்க. அங்கே பார் ஜங்ஷன் நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்காம பிடிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கோட கிராண்ட்மா சரிவா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மில் வாங்கிக்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. நான் விளையாடவங்க கூட சொல்கிறாங்க. இப்போ சுகா நம்ம ஜிம்மில் தான் விளையாட்டுருக்காங்க. ஜங்கோட ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு போயிருக்காங்க. நீ எப்படி எல்லாரும் எடுத்துக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மில் ரொம்ப க்யூட்டாக என்ன சென்டர் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. ஜங்கோட அம்மா தான் ஆக்காட்டிங்க சொல்லி ஃபுல்லாக ஃபீட் பண்ணிட்டு விளையாட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. சுகா பார்த்துட்டு அம்மாவுக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஜிம்மில் ரொம்ப இஷ்டம் தான். இந்த ஜங்கோட அம்மா எக்ஸ்ட்ரா கேர் கொடுப்பாங்க லவ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஓன் பையன் மாதிரியே பார்த்துப்பாங்க. ரொம்ப அழகாக அது பையன் சொல்ல முடியாது ரொம்ப வேறு மாதிரி ரொம்ப ஒரு அழகாக அந்த ஒரு அன்கண்டிஷன் லவ் தான் அவங்களுக்கு வந்து இருக்குது. ஜிம் மேலே ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. பையனை தாண்டி ஒரு சனையில் அப்பெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படியே அவ்வளோ அழகாக கேர் பண்ணிப்பாங்க.
இப்போ ஃபைன் 10 டேஸ் அழகாக பாஸ் ஆகிருக்கா. ஜிம்முக்கு 3rd இயர் பர்த்டே ரொம்ப ஹாப்பி செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் செகண்ட் இயர் ஜங்கோட அம்மா கிட்ட போகிறாங்க. ஜங்கோட அம்மா நின்றுருக்காங்க. கிளாரம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அக்கட்டுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறேன் வாங்கிக்கமா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுமே கைட்டு கொஞ்சம் ஓகே நிர்வல் பண்ணிக்கிறாங்க. ஜிம் நல்லா ஃபீட் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஜிம் ஃபோனில் கிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஹாப்பியாக சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்மே ஹாப்பி ஸ்மெல் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. கேக் ஃபீட் பண்ணிவிட்டாங்க. இப்போ ஜங்க் கிட்ட போகிறாங்க. குக்கி இந்தா ஜிம்முக்கு கொடுக்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன் என்ன சொல்லி கூப்பிட்டா சொல்லிட்டாங்க. குக்கி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் என்ன குக்கி என்ன பிஸ்கட் ஹாப்பி இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட பார்க்குறேன் ஏன் அப்படி தானே கூப்பிட்றாங்களாம் சொல்கிறாங்க. அவன் கூப்பிடக்கூடாது சொல்கிறாங்க. ஜங்கோட ஜிம் நமக்கு மாதிரி இருக்குது. ஜங்குலேயே இப்படி பேசிட்டு இருக்கா. அவன் சின்ன பையன் அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்கோட அப்போ பார்க்குறாங்க. இல்லைம்மா நான் பேசுகிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. பாரு அவன் குழந்தை வைக்கும். அவன் எவ்வளோ அழகாக பேசுகிறான். அவனுக்கு வந்துட்டு அவன்கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா கேட்குறாங்க. அவனுக்கு வந்து 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆகுது. அவனுக்கு 3 இயர்ஸ் ஆகுது. சரியா கொஞ்சம் கூட எப்படி பேச தெரியாது கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன். அப்பா விடுங்க அவன் அப்படி தானே சொல்லி விட்டுறாங்க. ஜங்கோட முன்னாடி நின்றுருக்காங்க. அப்பா எனக்கு வேறு கேட்க வேணும் வாங்கி தாங்க. எனக்கு இவன் பர்த்டே கேட்க வேணாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நமக்கு ஒரு மாதிரி இருக்க. ஜிம் நம்ம பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட் பயம் வந்துட்டு ஒரு விளையாட்டு அழுவா கோச்சிப்பாளோ அப்படி சொல்லிட்டு அவங்க பயம் வந்துருக்கு. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா தான் இந்த பாடி பார்ட்டி முடிச்சது ஏங்க சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க. பேசாமல் வீடு மாறிடுமா சொல்லிட்டாங்க. வீடு எதுக்குமா சொல்லிட்டாங்க. இல்லை நம்ம வீட்டை சேல் பண்ணிவிட்டு வேறு வீடு வாங்குவோமா கொஞ்சம் சரி போடாமா சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டு இல்லை எனக்கு ஜங்க் வந்து ஜிம் இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கலங்க சொல்லி என்ன பையனாலும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவன் எப்படி நம்ம ஜிம்முக்கு குழந்தைங்க அவனை போய் எப்படி இன்சல்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அது அவனும் ஒரு சின்ன பையன் ஏன்னா அவன் சின்ன பையன். அவனுக்கு 8 இயர்ஸ் ஆகுது. சரி அவனுக்கு விவரம் தெரியாது. 5 வயசு பெரிய பையன் நம்ம ஜிம்மில் விட சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. அவன் எப்படி பேசலாம் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் பார்க்கும் ஹார்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே இல்லைம்மா நம்ம பசங்க பார்த்து அவங்களும் சொல்லிட்டாங்க. இது நம்ம ஜிம்முக்கு தப்பானா கண்டிப்பாக வார்னிங் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. இல்லை ஒரு அண்ணா வந்து வார்னிங் போகிறாங்க சொல்லிட்டாங்க. அவங்க கேட்க மாட்டேன். மற்ற 3 பசங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. நம்ம ஷூகா மட்டும் எப்படி இருக்காங்க இவங்க மட்டும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்போ சொல்லிட்டு ஜங்கோட அப்போ ஜிம்மில் அப்போ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா ஜிம்மில் கிராண்ட் பண்ண வராங்க. அப்படின்னா சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க. அதே சொல்லிட்டாங்க. பாருங்கம்மா அவன் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான் கேட்குறாங்க. அதுடா அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. என்ன டிஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அவனும் ஹியூமன் தானே சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுது கோவப்படா சரியா அதை சொல்லிட்டாங்க. அம்மாங்க பாருங்க எனக்கு மற்ற 3 பேர் நான் பார்த்துருக்கேன். இப்படி நான் வளர்த்துருக்கேன் 3 பேரும். அவங்களும் அவ்வளோ ஜென்மனாக அழகாக பேசுவாங்க. அத்தனை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் அழகாக பார்த்து கவனிச்சு எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க. நல்ல பசங்க என்னோட அண்ணன் பசங்க இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட் பார்க்குறாங்க. அவன் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக டிஃப்ரெண்டாக இருக்காம ஓகேவா தப்பா எடுத்துக்காத அவனுக்கு போக புரியும் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு மாதிரி இருக்காங்க. அங்கே பாருங்கம்மா நல்லா சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க. சரி ஜிம்மில் அங்கே உள்ள யாராலையும் ஜிம் ஹார்ட்டாக கூட சரி எனக்கு ஜிம்மில் இருந்து வெளில வேறு எங்கேயும் போகிறதில்ல. உங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் வர சரியா சொல்லிட்டாங்க. உங்கள் வீடு அது நம்ம வீடு சொல்லிட்டாங்க. பாருங்கம்மா என்னை பொறுத்த வரைக்கும் தான் என் வீடு சரி அது உங்கள் வீடு நல்லா கேட்டுக்கோங்க. என் ஜிம்மில் அங்கே வரதுனால ஜிம்மில் யாரோ சின்னதாக ஹார்ட் பண்ணி ஜிம் சின்னதாக ஆடுதான் வச்சுக்கலாம் பார்த்து சத்தியமாக பார்த்துனா சும்மா ரொம்ப சரியா சொல்லிட்டாங்க. லூனா சொல்லிட்டாங்க. உண்மையாகவே என் பையனுக்கு எதனா வச்சுக்கேன் வந்துட்டு பார்த்து சும்மா முடியும் என்ன யாரும் ஹார்ட் பண்ணுங்க நான் தாங்கிப்பேன். என் ஹஸ்பண்ட் ஹார்ட் பண்ண கூட அவரும் தாங்கிப்பார். ஆனால் எங்கள் 2 பேரோட வீடு உலகமாக இருக்குது. என் ஜிம்மில் ஓகே கடவுள் கொடுத்த வரம் நான் கஷ்டப்பட்டு அவனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கேன் சரியா. அவன் வந்துட்டு எனக்கு கடைசி வந்து வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவன் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் சீக்கிரமாக இருக்கான எல்லா ஒர்க்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். என் குழந்தைய யாராவது ஹார்ட் பண்ணி நினைச்சாலும் என் குழந்தைய அழ வச்சு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நான் வேறு மாதிரி பனிஷ்மெண்ட் திருப்பி கொடுப்பேன். அப்படி ஜங்கு ஜிம்மில் அம்மா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ரன் பயந்துட்டு அவங்க செகண்ட் இவ்வளோ சொல்லிட்டாங்க. பாருங்கம்மா நான் என்ன ஹார்ட் பண்ணால் பொறுத்துப்போம்மா நடிச்ச கூட வாங்கிப்போம்மா நான் எல்லாமே கேரிங்க அதை அப்படி சாஃப்ட்வேர் பழகிட்டேன். என் பையன் விஷயத்தை அப்படி இருக்கவே மாட்டேன் மாஸ்டர் உங்களுக்கே தெரியும்ல நான் எவ்வளோ பேர் என்ன எப்படி பேசியிருப்பாங்க உங்களுக்கு தெரியல மாஸ்டர் இவ்வளோ எங்கேஜ் தான் அப்படி இருந்து கூட எனக்கு குழந்தை என்ன தப்பாக இருந்துச்சா என்ன ஆனால் எல்லாரும் எப்படி பார்த்தாங்க உங்களுக்கு தெரியல சொல்கிறேன் எனக்கு தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கவே எனக்கு கடவுள் கொடுத்து வரமா அவன் என் ஹஸ்பண்ட் என் அண்ணா நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு பிளஸிங் எல்லாரோட பிளஸிங்ஸு எல்லாத்தையும் தாண்டி பிறந்த ஒரு குழந்தைமா அவன் இல்லை ஏஞ்சல்மா அப்படி அவங்க ஜிம்மில் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக அழ மாட்டாங்க ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ அவங்க ஜிம்மில் பார்க்குறாங்க என்னடா அழகா சொல்லிட்டாங்க உண்மையாக சொல்லிட்டாங்க. பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய அந்த பசங்க பாருங்கள் எனக்கு எங்கள் பாருமே எனக்கு எல்லாருமே ஈக்குவல் தான் சரியா 5 கிராண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான் சரியா நஞ்சு சுகா டே நம்ம ஜங்குக்கு ஜிம் எனக்கு 5 பேர் ஈக்குவல் தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க பாருங்கம்மா அவங்க 4 பேர் இருக்காங்க ஆனால் ஜிம்மில் எனக்கு ஒரே ஒரு பையன்மா சரியா ஆனால் எனக்கு அவங்க 4 பேரில் ஃபஸ்ட்டு பசங்க அப்படி தான் நினைக்கிறேன் சரி அவங்க 4 பேருக்கு அப்புறம் தான் ஜிம் நான் பார்த்துருக்கேன். அதனால் ஜிம்மில் ஏன் பையன் இல்லையா எனக்கு ரூல நான் ஒரு அம்மா இல்லையா எனக்கு என் குழந்தை மேலே எனக்கு சொல்கிறாங்க எனக்கு புரியுதுமா எனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியாது எனக்கு யார் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க எங்கள் பாரு எதுவும் ஆக ஜிம்முக்கு சரியா ஜிம்மில் யாரும் ஹார்ட் பண்ண மாட்டாங்க. கிளாரா இருக்கா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. கிளாரா ஜிம்மில் ரொம்ப பாசம் வச்சிருக்கா சரியா இவன் அவள் ஜங்க் எத்தனை திட்டிருக்கா அடிச்சிருக்கா சரியா அது ஜிம்மில் சரியா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. என் குழந்தைய பார்த்து அவங்க அடிவாங்கன்னு நினைக்கலம்மா சேம் டைம் என் குழந்தை யாரும் ஒளி பண்ணக்கூடாது என் குழந்தை சஃபரக்கூடாது யாராலும் சரியா சொல்கிறாங்க. இல்லைம்மா கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த இடத்துல இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி என் குழந்தை யாரும் ஹார்ட் பண்ணவே கூடாது சரி இல்லாமல் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹார்ட் பண்ண மாட்டாங்க சரியா கிளாரா பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா நாங்கள் பார்த்துக்குறோம். அவன் ஜஸ்ட் குக்கிட்டு பேசிட்டுருக்கான் இப்போ சின்ன பையனை விட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க தான் ஃபஸ்ட் லாஸ்ட் வரீங்க அவன் என்ன பையன் இருந்தாலும் என் ஜிம்மில் ஹார்ட் பண்ண பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்லிட்டு ஈவன் எனக்கு இன்னொரு குழந்தை இருந்து அந்த குழந்தை என்னோட இன்னொரு குழந்தை வெளியே பண்ணால் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் ஓகேவா குழந்தைங்க எல்லாரும் ஈக்குவலாக தான் பார்த்துக்கணும் நமக்கு எத்தனை குழந்தைங்க சொல்லி அந்த எத்தனை குழந்தை ஈக்குவலாக பார்க்கணும் ஈக்குவலாக லவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இதை ஜிம்மில் கிளம்பி புரிஞ்சுக்கிறாங்க சார் ஓகே சொல்லிட்டு ஒன்றும் பயப்படாங்க யாருக்கா சொல்லி போயிடுறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கலாம். அப்போது அங்கே இந்த இப்படிக்கா அவங்க ஃபங்க்ஷன் வருது.
இங்கே இருக்கிற ஏரியாவில் ஒரு ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் வரும்போது அந்த ஃபங்க்ஷனில் தான் ஒரு விளையாட்டு போட்டு வைக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க கலந்துக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு 3.5 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ தான் நம்ம ஜிம் வந்துட்டாக்க இந்த லெமன் ஸ்பூன் இருக்குல்ல, அது கலந்துக்கிறாங்க. கலந்து வின் பண்ணுறாரு. அது வந்துட்டு ஒரு கிளிப் கொடுக்குறாங்க. கேர்ள்ஸ் வேர் பண்ணுவாங்க, அந்த கிளிப் கொடுக்குறாங்க. அதில் 2 கிளிப் கொடுக்குறாங்க. இது ஜிம்மில் எடுத்துகிட்டு வராங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னோட தங்கம் சொல்கிறாங்க, இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறீங்க, எனக்கட தங்கம் இது சொல்லி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக மோச்சில் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அம்மாவுக்கு இதுவா சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்லி கிளிப்பு வேர் பண்ணுறது பிடிக்கும் இல்லையா? அது ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மில் பார்க்குற ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிளிப்பு சொல்கிறாங்க. இனி ஒன்று இருக்குது, அது சொல்கிறாங்க. இது வந்துட்டு இது கிளாரா அம்மாவுக்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இது அர்த்தம் எதுவுமே தெரியல. அவங்க ரொம்ப ஹாப்பி எடுத்துக்கிறாங்க. அப்படியா உங்கள் கிளாரா அம்மாக்கா சொல்கிறாங்க, அதை கொடுக்கவா சொல்லி கேட்குறாங்க. கொடுறா செல்லும் ஜிம்மு சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க, ஜிம்மில் ஹாப்பியாக போயிட்டு வரேம்மா சொல்கிறாங்க. என்னோட தங்கம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜிம்மில் க்யூட்டாக ஒழிச்சு வச்சிருக்காரு, என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. ஜிம்மு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஜங்குளம் வாங்குறாங்க. இது சொல்கிறாங்க. கிளிப்போ சொல்கிறாங்க. அம்மாவுக்கு கூட சொல்கிறாங்க. என்கிட்ட கொடுத்தாங்க, உங்களுக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று ஜிம்மு சொல்கிறாங்க. அது கேட்குற ஜங்குளமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குளம் வந்து பார்க்குறாங்க. அப்படி அடிச்சாலும் 2 கொடுத்தாங்க. ஆமாம், அம்மாவுக்கு ஒன்று கிளாரம்மாவுக்கு ஒன்று ஜிம்மு சொல்லுவோம். ஜங்குளம் ரொம்ப ஹாப்பியாக வச்சோம். இவன் அப்படி தங்கச்சி மேலே இருக்கான். சின்ன வயசு தங்கச்சி அப்படி அப்படியே இருக்கானே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்பியூர் ஷோ காட்டியாக வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படியே ஜிமின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு ஜிம்மில் ஜங்குளம் பார்க்குறாங்க. அப்போ இந்த வச்சுக்கவா கிளாராமா வச்சுக்கவா சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குளம் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இவங்களாம் ஒரு போட்டியில் கலந்து ப்ரைஸாக வாங்கியிருப்பாங்க. அது எதுவுமே இந்த மாதிரி கேர்ள்ஸ் வேர் பண்ணுற திங்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ ஜங்குளம் பார்க்குறாங்க. நீங்கள் இத்தனை கிஃப்ட் வின் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எதுவுமே நான் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் ஜிம்மில் ஒரே ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், அது நான் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது கேட்குற ஜங்கு ரொம்ப கோவமாக இருக்குது. அங்கே பாருங்க, நான் எவ்வளோ வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. டே நீ வாங்கியிருக்கா உனக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பொருளடா, எனக்கு யூஸ் ஆகுது சொல்லிட்டு ஜங்குளமாக சொல்கிறாங்க. இது கேட்குற ஜங்கு ரொம்ப கோவம் வருது. அந்த கிளிப் எடுத்துகிட்டு உடைக்கலாம் போகிறாங்க. ஜங்குளம் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்லி கத்திடுறாங்க. டக்குனு பயந்து போயிடுறாங்க. ஒரு செகண்ட் வீட்டில் என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குளம் பார்க்குறாங்க. பாரு நீ அது உடைச்சேன்னு வச்சுக்க, ஜங்குளமாக ரொம்ப எமோஷனல் ஆகும். ஜங்குளம் பார்க்குறேன். அங்கே பாருங்க கிளாரா சொல்கிறாங்க. அது ஜஸ்ட் கிளிப் இல்லை, ஜஸ்ட் கிளிப் அப்போ சொல்லுங்க சரியா, அது குழந்தைங்க, அது ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவன் ரொம்ப ஆசையாக அந்த இதில் ப்ரைஸை வின் பண்ணி வாங்கி அவங்க அம்மா கூட எனக்கு கூட கொடுத்துருக்காங்க சரியா. அவங்களுக்கு அப்படி கூட ஷேர் பண்ணி கொடுக்குன்னு தோணுது. நான் அவனை வந்துட்டு என்னோட லூனாவை பார்க்குறேன் சரியா. என்னோட லிட்டில் லூனா ஆவா சரியா. அவன் வந்துட்டு எப்போ சாஃப்டாக மற்றவங்க அதை கேர் பண்ணிட்டு மற்றவங்க லவ் பண்ணுற ஒரு பர்சன் அப்படி ஒரு ஏஞ்சலுங்க. நான் வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஏஞ்சலாக பார்க்குறதுக்கு அந்த ஏஞ்சலுக்கு ஹாப்பினஸ் மட்டும் கொடுக்குறதா அந்த ஒரு ஏஞ்சல். அந்த ஏஞ்சல் வந்து ஹார்ட் பண்ணுறது இருந்தால் நான் கண்டிப்பாக தேங்க்யூ விட்டாங்க. பாரு நீ ஜிம்மு கொடுக்குற திங்ஸை உடச்சிட்டு வச்சுக்கேன். அம்மாட்ட பேசவே மாட்டேன். ஜங்கு அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேங்கம்மா சொல்கிறாங்க. உண்மையாக நீ மட்டும் ஜிம்மு கொடுத்த திங்ஸை உடைக்கணும்னு நினச்சேன். அம்மாக்கு வந்து எடுத்துகிட்டு போய் நினச்சிருக்கேன். உன்ட்ட நான் பேசவே மாட்டேன். ஜங்கு அம்மா சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஜங்கூட அப்படி பேசினதே இல்லை. இப்போ ஜங்கூட கலந்து பார்க்குறாங்க. வேறு கிளாராக என்ன பேச சொல்லிட்டாங்க. உண்மையாகவே இந்த கிளிப்பை சொல்லிட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே ஜிம் மேலே ஜங்கூட எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க. ரொம்ப வந்து எப்படி லைக் ஒரு டாக்ஸிக் லவ் சில பேர் கொடுக்கல. டாக்ஸிக் லவ் சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப பாசம், ரொம்ப அன்கண்டிஷனல் லவ் தான் அது. பார்க்குறேன் அவன் என்னோட ஏஞ்சல் ஓகேவா, எப்பவும் சேர்க்க வச்ச ஒரு பர்சன் சரியா. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா தான் லைஃப் வந்துட்டு ஒரு லக்கியஸ்ட் பர்சன். எப்படி என் லைஃப்பில் லக்கியாக நான் ஃபீல் பண்ணது அவங்க அம்மா என் லைஃப் வந்ததுக்கப்புறம் தான். அவங்க அதுக்கப்புறம் என் லைஃப்பில் எல்லாமே நல்லா தான் நினச்சி சரியா. நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணது, சேஃபாக ஃபீல் பண்ணது அவங்க அம்மா என் லைஃப் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. அது ஆயுஷ் புரிஞ்சுக்கும். அந்த கிளிப்பை உடைச்சிடாத. ஜங்கு அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு அம்மையாக கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு மோச்சி தான் பிடிக்கும், என்ன பிடிக்காது இல்லை, என் கிஃப்ட்டு உங்களுக்கு பிடிக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்குங்க வா, என் ஜங்கு அம்மா கூப்பிட்றாங்க. ஜங்கு கிட்ட போகிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா ஜங்கு டீல் பண்ணுறாங்க. பாரு நீ வந்துட்டு வாங்கியிருக்கிற நீ யூஸ் பண்ணுற பொருள் ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் பையன் வின் பண்ணியிருக்கான், இவ்வளோ ப்ரைஸை சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி இருக்குது. இந்த எங்கேஜில் இவ்வளோ ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கான், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சேம் டைம் எல்லாம் கேட்டுக்கோ, நீ என்னோட பையன் சரியா, அவன் என்னோட லூனாவோட பையன் ஓகே, என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட குழந்தை. எனக்கு உங்களோட அத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் கொடுத்ததே அவங்க தான். என் லைஃப் ஒரு சேஃபாக மாற்ற அவங்க தான், செக்யூராக மாற்றினது அவங்க தான் சரியா. இந்த வீட்டில் எப்படி இருக்கிற ரீசன் அவங்க தான், புரிஞ்சுக்கோ சரியா. என் லைஃப்பில் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தது அவங்க தான், புரிஞ்சுக்கோ. அதனால தான் எனக்கு அவங்க அப்படி ஒரு லவ் சரியா. அவங்க 2 பேரும் எப்போ ஹார்ட் பண்ண நினைக்கிறேன் ஓகேவா. அவங்க 2 பேரும் நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, என்னோடய ஃபேமிலியை நான் பார்க்குறேன் ஓகேவா. எனக்கு ஃபேமிலி சொல்லிக்க யாருமே இல்லை சரியா. இங்கே எல்லாரும் எனக்கு நான் பெற்ற குழந்தைங்களா, ஆனால் எனக்குன்னு வந்தது என் லூனா தான் ஃபஸ்ட்டு சரியா. புரிய ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கு எப்படி சொல்லி புரிய வச்சா புரியும் தெரியல. அதனால உன்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், கேட்டுக்கும். நீ உனக்கு மூச்சுட்டெல்லாம் பிடிக்கலன்னு வச்சுக்கோ, என்கிட்ட சொல்ல சரி நான் மாத்திரம் ஓகேவா. உனக்கு வந்து பிடிக்கல தள்ளி இரு ஓகே. உனக்கு எதை பிடிச்சிக்க பண்ணு. நான் உன்னோட அம்மா உனக்கு என்ன சொன்னால் கேட்பேன் சரி. உனக்கு எல்லாமே பிடிச்சதெல்லாம் பண்ணுவான். நான் உனக்கு எல்லா அளவும் மொத்தமாக கொடுக்குறேன். எல்லா அளவுமே நான் உனக்கு ஈக்குவலாக கொடுக்குறேன். உனக்கு உன் அண்ணாக்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுப்பான் சரியா. ஆனால் மூச்சு மேலே வச்சிருக்கலாம் வந்து அது கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட் ஓகேவா. புரியாது சொன்னால் அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. அவன் நான் வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்காண்டா. அவன்கிட்ட நான் என்ன ஹாப்பினஸ் பார்க்குறேன். அவன் வந்து பியூராக இருக்கா சரியா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அவனை என்னது பிரிச்சு அதாவது ஜங்கு நம்ம கேட்குறாங்க. நீ உனோட பாசிட்டிவ்னஸ் உன்னோட ஜெலஸ்னால அவனை பிரிச்சா சரியா. நீ வந்து வளர்ந்துருக்க ஒரு பையன் புரிஞ்சுக்கோ. நீ இந்த வீட்டை கடைக்குட்டி பையன் சரியா. நீ எல்லாருக்கும் செல்லும் சரியா. அவன் நம்ம உன்னோட அத்தையோட பையன் சரியா. உனக்குமே ரொம்ப வந்துட்டு பிடிச்ச ஒரு பர்சனாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. அவங்ககிட்ட ப்ரே பண்ண ஆசைப்படுறவனா உடனே அவனுக்கு பிடிக்கும். நீ தான் அவனை வந்துட்டு ப்ரே பண்ண கூட சேர்த்துக்க மாட்டேன் சரியா. ஆனால் உனக்கு எப்படி சொல்ல புரிஞ்சுக்கோ. அவன் வந்து ஒரு அத்தை பையன் சரியா. அந்த வீட்டில் வந்துட்டு அவனும் ஒரு பையன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அப்படி சொல்லிட்டு
ஜம்கூட அம்மா ஜம்கூட அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியாமல் கஷ்டப்பட்டாங்க. இது பார்க்கலாம் புரிஞ்சுக்கிறாங்க ஜம்கூட. இப்போ நம்பிச்சுருக்கா கிட்ட வராங்க. அம்மா உனக்கு மோச்சிலாம் சொல்லிட்டாங்க நம்பிச்சுடா. எனக்கு எதுவுமே தெரியல. அவங்க கூட எனக்கு அப்படி ஒரு கனெக்ஷன்ஸா. அவனை ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது என் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணா தெரியுமா. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா உங்கள் அத்தை வந்து எல்லாரும் வளர்த்துருக்காங்க தெரியுமா. அந்த டைமில் நான் கொஞ்சம் அந்தளவுக்கு இந்த கூட அவங்களுக்கு சரியாக பார்த்துக்கல. நான் வீட்டோட ஒர்க்லாம் கற்றுப்பேன் நிறைய அப்படி தான் இருந்தேன். அதற்கு மெச்சூரிட்டி இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப அழகாக கேர் பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா. அவங்க எங்கேஜ் தான் அப்படின்னு உங்களை அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ஒன்று சுகாவா டீவை ரொம்ப அழகாக ஹோல்ட் பண்ணாங்க. உங்களை அழகாக சிரிக்க வைப்பாங்க, அழகாக பிடிக்க வச்சு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க தெரியுமா. அவங்க அப்புறம் தான் மேரேஜ் ஆனிச்சு. டேவோட செகண்ட் பர்த்டே அவங்க மேரேஜ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் குக்கி பிறந்தனால குக்கி அதிகமாக தூக்கிற கொஞ்சம் நாளில் குக்கி எதுவும் பாசம்லாம் போயிருக்கும் எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் 3 பேருக்கு தெரியல. உங்கள் அத்தை சொல்கிறாங்க அம்மா அத்தைக்கு எங்கள் 4 பேருக்கு பிடிக்கும். எங்கள் 4 பேரும் உங்கள் அவ்வளோ வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. அது ஏன் ஜங்குக்கு புரிய மாட்டேன். ஜங்கு நம்ம கேட்குறாங்க. அம்மா பரவாயில்ல ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஜிம்னா அவ்வளோ பிடிக்கும். அம்மா ஜிம் உங்களுக்கு அவ்வளோ இருக்குனாக்கா நான் எங்கள் மோச்சி மேலே இவ்வளோ வச்சு நாங்கள் ஹாப்பியாக தான் இருப்போம் சரியா. நாங்கள் பஸ்ஸாக ஃபீல் பண்ண சரியா சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு பசங்க மோச்சி உங்களோட அத்தை பையன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் சரியா சொல்கிறாங்க. எங்களுக்கும் அப்படி தான் அம்மா ஜங்கோட நம்பி சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் தான் ஜிம் ஓடி வராங்க. நம்பிச்சு நான் சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. நம்பிச்சு அவங்க சுகா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேட்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் பார்க்க என்ன வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் தான் கையில் தூக்கலாம் தூக்கிட்டு வராங்க. என்னது கேட்குறாங்க. அப்போ வாங்கிட்டு வந்தாங்க சொல்லிட்டு ஜிம் தாண்டா ஒரு சாக்லேட் பாக்ஸில் வந்துருக்காரு. அச்சு தங்கம் இது என்ன கேட்குறாங்க. அது உங்கள்கிட்ட கொடுக்கணுங்களா சாப்பிட்றதுக்கு சொல்கிறாங்க. அப்போ வந்தாங்கன்னா நீ சாப்பிடலாம் யாருக்கும் கொடுக்கணும் சொல்கிறாங்க. ஷேர் பண்ணி சாப்பிடணும் ஜிம் நம்ம சொல்லுவாங்க. அதனால ஜிம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு குட்டி பையனா அவ்வளோ ஒரு சாக்லேட் பாக்ஸ் தூக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் ஜிம் எடுத்து கொடுக்குறாங்க. டேட்டி சரி கொடுக்குறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டே படி ஜிம் 6 எக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஜிம் தான் அச்சோ ஜிம் தான் 6 வை பண்ணிக்கிறாங்க. அது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. என்னாச்சு டே கேட்குறாங்க. அச்சோ அப்படி ஜிம் க்யூட்டாக ஷை ஆகுறாங்க. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ 5 வருஷங்களாம் நம்ம ஜிம் தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. சாக்லேட் கொடுக்க வந்தியா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் தான் ஓகே உனக்கு சரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜாங்க பார்க்குறாங்க. அவரும் பார்த்துட்டே இருக்காங்க. அவருக்கு பயம் வரதோட நம்ம இவனை காட் பண்ணால் அம்மா அவர் திட்டுவாங்க சொல்லிட்டு இப்போ அவங்க பார்க்குறாங்க. அவங்க அம்மா அதுக்கு சின்ன நிற்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஏன் ஓகே வேணா சாக்லேட் இருந்தா கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க நம்பிட்டு பார்க்குறாங்க. அவன் ஆசை கொடுக்குறாங்க வாங்கிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வாங்குறாங்க. வாங்கிட்டு தூக்கி போட்டுறாரு. இப்போ பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அச்சோ ஜிம் போட்டு எடுக்கிறாங்க. எடுத்து உடச்சி வச்சுக்கிறாரு. இப்போ இது பக்கம் நம்பிட்டு மாதிரி இருக்கு. ஏன் ஜங்கு இப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு அவங்க பிடிக்கல அப்படி சொல்கிறாங்க. பாரு நீ எப்படி இருக்க நீங்க ஏன் வரப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு போது பார்க்குறோம். ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டாமா வேணாம் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு இன்னும் கோவம் வருமா மூச்சு வேற வேணாம் நீங்கள் வந்து சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மாமே அமைதியாகிறாங்க. இப்போ ஜிம் வந்து கிளாரம்மா சொல்கிறாங்க. என்னோட தங்கம் சொல்கிறாங்க. சரி ஜிம்மு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட வாங்கிக்கிறாங்க. இல்லை எது சொல்கிறாங்க சாக்லேட் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பிடிச்சி ஜிம்மில் ஃபீல் பண்ணுறாங்க. கடைசி ஃபீல் பண்ணுறாங்க. இது கேட்குறாங்க. இது பார்க்க ஜங்கு ரொம்ப கோவம் வருது. அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குடமோ எதுவும் சொல்ல ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே நீங்கள் ப்ளே பண்ணுங்க நம்பிச்சிருக்காங்களா சொல்கிறாங்க. சார் ஜிம் போட்டு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இப்படி தாண்டா ஜம்க்கு வந்துட்டு அவங்க அம்மா கொண்டு பப்ளி பண்ண பயப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ 1 பாயிண்ட் தான் ஜிம் வந்து நின்றுருக்காங்க டோர் பக்கத்தில். ஜம் பார்க்குறங்க பாரு எதுக்கு நீங்கள் வர சொல்கிறாங்க. அத்தை விளையாடணும் சொல்கிறாங்க. ஏன் உங்கள் வீட்டில் விளையாட மாட்டியா கேட்குறாங்க. அத்தை இங்கே தான் எல்லோரும் இருக்காங்க. அங்கே யாருமே இல்லை மேட் ஆண்டி தான் இருக்காங்க விளையாட மாட்டாங்க. அப்பா அம்மா ஒர்க் போயிட்டாங்க அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே யாரும் கூட விளையாட மாட்டாங்க போ அப்படி சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் ஜிம் அப்படி டோர் பக்கத்தில் வச்சுருக்காங்க. க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருப்பார். ஒரு குட்டியோண்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு டிஷர்ட் போட்டு அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி சீக்ஸ் எல்லாம் சாப்பி அவ்வளோ அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு. அவர் பார்த்தா யாருக்கு ஹாட் பண்ண தோணுது அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் தான் தோணும். அது ஜங்க் மட்டும் தான் இப்படி இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபோன் சொல்கிறாங்க. போக மாட்டேன் அப்படி ஜிம் நினச்சிருக்காங்க. பாவமா இப்போ மேட்டு பார்க்குறாங்க. ஜங்க் நம்ம என்ன பண்ணுறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவனை போக சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஏன்னா அவங்க சின்ன வயசுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஜிம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டி எங்க சுகா அப்புறம் டேட்டி நம்பிச்சோன்னு சொல்கிறாங்க. ஓ அவங்களும் ஒர்க் பண்ணிருக்காங்க. மேலே ஹோம் ஒர்க் பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி எனக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போகிறேன் வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்க்குற ஜம் கோவம் வருது. அந்த வீட்டோட மேடு கூட ஜிம்மில் பிடிக்கிறது சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. இப்போ ஜிம்மு கூட்டி மேலே போய் கூட்டி போட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சோம் ஜிம் போய் பார்க்குறாங்க. நம்பிச்சு பார்க்குறீங்க என்ன வேணும் மூச்சிக்கே சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நான் ரைட் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ண வருமா ஆசிரியர் கேட்குறாங்க. ஜிம் பார்த்துருக்கேன். ஜிம் நான் பண்ண முடியும் ஜிம்மில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்பிச்சு ரிஷவா பார்க்குறாங்க. இந்த அவனுக்கு சொல்லி ஒரு ரஃப் நோட் கொடுத்து ஒரு கலர் ஸ்கெட்ச் கொடுக்குறாங்க. கலர் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இப்படியா சொல்கிறாங்க. ஜிம் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜம் கூட பார்க்குறாங்க. எனக்கு ஜிம் வரல சொல்கிறாங்க. மேடம் ஜிம் வந்துட்டாங்க சரி நான் மேலே விட்டுருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு மேலே பாருங்க ஜிம் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. வேற அங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்கூட பார்க்குறாங்க. அப்படி எடுத்தாங்க அவங்க பாரு சொல்லிட்டு அவங்க ஜிம் தூக்கி லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு இப்படி கலர் பண்ணணும் சரியா சொல்லிட்டு இப்போ அவங்க அழகாக கலர் பண்ண வைக்கிறாங்க. ஜிம் லேப்பில் உட்காந்துருக்காரு. இது பக்கம் ஜங்கூட பொறுத்துக்க முடியல அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூட பார்க்குற என்ன ஜங்க் என்ன வேணும் கேட்குறாங்க. உனக்கு பலம் வச்சு போட்டு வச்சுருக்க போய் குடி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அது வேணாம் அப்புறம் சொல்கிறாங்க. நீங்கள் அவனுக்கு இறக்கி விடுங்க சொல்கிறாங்க. இப்போ சொல்ல பார்க்குறீங்க ஏன் கீழே இறக்கி விடணும்னு கேட்குறாங்க. எனக்கு அது பிடிக்கல இறக்கி விடுங்க சரிங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் நான் உங்களுக்கு தான் அம்மா சொல்கிறேன். அவனுக்கு அத்தை இல்லை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இறக்கி விடுங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எதுக்கு இறக்கி விடணும் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் இறக்கி விடுங்க இல்லை பலம் குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. குடிச்சா கூட குடிக்காட்டி போ அப்படி நம்பி சொல்கிறாங்க. என்ன ஏன் அப்படி சொல்லிட்டு குடிச்சா கூட குடிக்காட்டி போடா அப்படி சொல்லிடுறாங்க.
ரொம்ப செரம் கொடுத்தா ரொம்ப கெட்டு போனான் சொல்லி பார்த்துருக்காங்க. ஜங்கூட கோவம் போய் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிளாரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. குக்கி பாவம் இல்லை, போய்ட்டு குக்கிக்கு நீங்கள் பரவாயில்ல மிக்ஸி கொடுங்க, சரி குக்கி குடிக்கும், நான் கலர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அச்சோச்செல்லாம் அப்படி இல்லை சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூட நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, இந்த பையனுக்கு புரியல அந்த இதையை மச்சப்படியும் அவனுக்கு இல்லை குழந்தைதான் இவனுக்கு புரியுது அவனுக்கு புரியல சொல்லிக்கிட்டே வராங்க. இங்கே பாரு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. ஒன்று ப்ரௌட் பண்ணிக்கிட்டு இப்போ ஜங்கூட பார்க்குறேன். இந்த அடுத்து குடி சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. பாரு நான் இறக்கி விட்டேன் அப்படின்னு குடி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குமே குடிச்சிக்கிறாங்க. பாருங்க இதுக்கப்புறம் விட்டு கூட சரியா சொல்றாங்க. உனக்கு ஏன்டா என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கூட எனக்கு அவனுக்கு பிடிக்கல சொல்லிட்டு இருக்காரு. ஏன் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ஜங்கூட விட்டுறாங்க. நான் இப்படி அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம்முக்கு ஆல்மோஸ்ட் 4th இயர் பர்த்டே வரப்போகுது. ஜிம்மில் பார்க்குறாங்க. எங்க சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க. இப்போ 4th பர்த்டே வந்ததுக்கப்புறம் ஜிம்மில் கிண்டர் கலர் அனுப்பிடலாம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கிண்டர் கலர் அனுப்பிடலாம், ஸ்கூல் ஜாயின் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஜாப் கவர் பண்ணுறவா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க ஜாப் கவர் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி போகலாம் சொல்கிறாங்க. ஏமா சொல்கிறாங்க. அது தோணுதுங்க. ஓகேவா பக்கத்து இதோட கொஞ்சம் தள்ளி தான் நல்லாயிருக்கும் சரியா, நம்ம தள்ளி தான் பாசம் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி எங்கள் பக்கத்தில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் தள்ளி போகலாம், தள்ளி போயிட்டு இருக்கலாம். நம்ம ஜிம்முக்கு ஒரு பெஸ்ட் ஸ்கூல் பார்க்கணும், நான் இதுக்கப்புறம் ஜிம்முக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டேன் ஓகேவா. ஜிம்முக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு FDயில் போகணும்னு நினச்சேன், அது மாதிரி போட்டேன் சரியா சொல்கிறாங்க. அது FDயில் போட்டுன்னு நினச்சேங்க ஓகேவா. பெரிய பிக் அமௌண்ட் ஓகேவா, அது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக போகணும்னு நினச்சேன், நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் கவலை இருக்காது, தான் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறாங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒய்ஃபாக இருக்கணும், ஜிம்முக்கு ஒரு அம்மாவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏமா இன்னொரு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க சொல்லுங்க. பாரு என் கூடவே இருக்க சப்போர்ட்டிவோ எப்போவுமே இருக்க சொல்லி பேக்ரவுண்ட் நீ தான், நீ இப்படி சொல்லம்மா ஜங்கூட ஜிம் அப்பா கேட்குறாங்க. இல்லைம்மா இல்லைங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா எது நினச்சி ஒரு பண்ணலாம் சரியா, எனக்கு கொஞ்சம் டேஸ் காம் நம்ம வந்துட்டு எடுத்து பார்த்துக்கலாம் சரி பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. சரிங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கூட ஜிம் அப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் அம்மா இது வந்துட்டு அவங்க அண்ணாக்கிட்ட எப்படி சொல்ல போகிறேன் தெரியல, கொஞ்சம் இங்கேருந்து மூவ் பண்ணி போனால் வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல. ஜிம்மில் 4th பர்த்டே இப்போ 4th பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இப்போ மூவ் பண்ணணும் சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில்டா இங்கே வந்தாலே ஜங்கு எப்படினாக்கா டோர் லாக் பண்ணி டக்குனு ஜிம் வரும்போதே அவர் பார்த்துட்டு ஓடி போய் டோர் லாக் பண்ணிடுவாங்க. ஜிம் வந்து திரும்பி போயிடுவார். ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியாது பெருசா, சில டைம் பார்த்தா திட்டுவாங்க, சில டைம் பார்க்கலாக்கா ஜிம் ரிட்டர்ன் வந்துடுவார். அப்போ மைண்ட் கேட்குறாங்க என்னாச்சு இப்போ ஜிம் தாங்க சொல்கிறாங்க. கொக்கி டோர் லாக் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி அடிச்சிடலாம் சரி அவங்க தூக்குறாங்க. சரி ஒன்றும் இல்லை சரி தூக்கிட்டு போய் வீட்டுக்கு வச்சுக்கிறாங்க. அதுக்கு எனக்கு அங்கே ஆசையாக இருக்காங்க அப்படி ப்ளே பண்ணுறதுக்கு. எனக்கு ரம்பி இருக்காரு, சுகா இருக்காரு, டே இருக்காரு, கிளாராமா இருக்காங்க, அங்கே கிராண்ட்பா இருக்காங்க சொல்லிட்டு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் அவங்க போகணும்னு நினைக்கிறத தவிர எனக்கு குழந்தைங்களுக்கு அவங்க சுற்றி எல்லாரும் இருந்தால் தானே பிடிக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. இங்கே வந்துட்டு மேட் மட்டும் தான் இருக்காங்க சொல்லிட்டு அங்கே தான் எல்லாரும் ப்ளே பண்ணுவாங்க சொல்லிட்டு ஆசை. இந்த மாதிரி அவங்க கொஞ்சத்துக்கு அந்த அளவுக்குங்க இல்லையா, அதனால தான் இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு பாவமாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம் நம்ம வீட்டுக்கு வராங்க. ஜிம் செல்லம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு அம்மா டெய்லியுமே ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க ஜிம்முக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. என்னப்பா என்ன கேட்குறாங்க. ஜிம்முக்கு விட்ட பவுட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி அழகாரு. இப்போ ஜிம் நம்ம பாருங்க பாரு என்னாச்சு இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. பாரு ஏதோ ஹார்ட் பண்ணிட்டாங்களா, ஏதோ அடிப்படிச்சா அப்படி பயந்து போகிறாங்க. இப்போ மேட் பார்க்குறாங்களா மேடம் எதுவும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இது இல்லை ஜிம் வந்து ப்ளே பண்ண நினச்சிருக்காங்க, போயிருக்காங்க, டோர் லாக் ஆயிடுச்சாம்மா. அதான் சொல்கிறாங்க டோர் லாக் ஆயிடுச்சா. ஆச்சு உங்க பார்த்தாங்க டோர் லாக் ஆயிடுச்சுன்னா என்னக்கா வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு தானே வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா சொல்கிறாங்க. அங்கே வந்து நம்ஜன் இருக்காங்க, நம்ஜன் அங்கே இருக்காங்க, சுகா இருக்கான், டே இருக்கான், குக்கியெல்லாம் இருக்காங்க, டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அம்மா சொல்கிறாங்க. என்ன தங்கம் சொல்கிறாங்க. குக்கி டோர் லாக் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஜிம் சொன்னதே கிடையாது, இப்போ தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. குக்கி டோர் லாக் பண்ணிட்டேன் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நமக்கு ஒரு மாதிரி புரியல. அவங்க பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஜிம்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மறைக்காமல் சொல்லுங்க சொல்கிறாங்க. இல்லை ஜங்க் தம்பி எப்போவுமே ஜிம் பண்ண டோர் லாக் பண்ணிடுறாரு அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிம் அப்போ பார்க்குறாங்க. பாருமா அவன் வந்து சின்ன பையனை வீட்டு சரியாக பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சின்ன பையனை ஓகே அவங்கள கோவப்பட முடியாது, வீட்டு பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே எனக்கு ஜஸ்ட் அமௌண்ட் பண்ண போகல ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு பார்த்துருக்காங்கன்னு செல்லும் நீங்கள் ப்ளே பண்ணலாம்ல சொல்கிறாங்க. அம்மா அங்கே தான் நஞ்சுன்னு சுகர் டேட்டியில் இருக்காங்கம்மா சொல்கிறாங்க. கிராண்ட்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம ஜிம்மில் கிராண்ட்பா ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு கிராண்ட்பா ஃபோன் கொஞ்சம் ஹலோ சொல்கிறாங்க. ஏம்மா நீங்கள் எப்பவும் அங்கே தான் இருப்பீங்க, அங்கே வந்து ப்ளே பண்ண மாட்டீங்களா குழந்தை கூட சொல்கிறாங்க. இல்லைம்மா அவன் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஏன் அங்கே தான் வர மாட்டீங்களா ஜிம்மில் வந்து திட்டுறாங்க. ஜிம்மில் அம்மா கிராண்ட் பார்க்குறாங்க. அதில் சொல்கிறாங்க நீங்கள் வாங்கி மாதம் ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறீங்க என்னாச்சுமா சொல்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவுக்கு தெரியாதா ஜிம் தான் இப்போ குட்டி குழந்தை இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அங்கே தான் இருக்கணுமா கேட்குறாங்க. இவன் வந்து அங்கே போகணும், அவங்க வந்து ப்ளே பண்ணக்கூடாது கேட்குறாங்க. இங்கே தான் வீடு அப்படி சொல்கிறாங்க. நம்ம தான் விட்டு போகிறோம் சொல்கிறாங்க. சரி விட்டு நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க. அம்மா கூட ப்ளே பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஜிம் ப்ளே பண்ணிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ கொஞ்சம் கூட பார்க்குறேன். ஏன் இன்னைக்கு ஜிம் வரவே இல்லை சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் பார்க்குறாங்க வரவே இல்லை. இப்போ அது பார்க்குறாங்க. டோர் யார் லாக் பண்ணி வச்சு சொல்லிட்டு அவங்க டோர் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. யார் டோர் லாக் பண்ணது கேட்குறாங்க. இப்போ மேடி பார்க்குறாங்க. தெரியல மேடம் சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி ஜிம் ஓப்பன் பண்ணி தான் வருவான் சொல்கிறாங்க. டோர் லாக் பண்ணி அவன் பாட்டு போயிட மாட்டான் சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கிளம்பி பார்க்குறாங்க. போயிட்டு ஜிம்மில் அம்மாட்ட பேசுகிறாங்க. ஜிம்மில் அம்மா முடிச்சுட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்டா என்னாச்சு கேட்குறாங்க. ஏம்மா நீங்கள் என் பையனுக்கு மேலே உங்களுக்கு பாசிபிலிட்டி பார்க்குறீங்களா கேட்குறாங்க. என்னமா சொல்கிறீங்க. இல்லை பசங்களோட பையனுக்கும் பொண்ணுங்களோட பசங்களுக்கும் நீங்கள் வந்து பாசிபிலிட்டி பார்க்குறேன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைடா சொல்லிட்டு ஜிம்மில்
ஜங்கோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. பாருங்கம்மா, என் குழந்தைக்கு ஈக்குவலாக கூட லவ் கொடுங்க சரியா சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற, நம்ம ப்ரீஷியஸ் சைல்டுடா சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சொல்கிறாங்க, இப்போ அது சொல்கிறாங்க. அவன் சின்ன பையனை ஜங்கோட தப்பாத்துக்காக சொல்கிறாங்க. என்ன சின்ன பையனும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா கோவம் தான் வருது. மற்ற 3 பேரும் அவங்க மேலே கோவப்படுறதே இல்லை. டீ மேலேயோ நம்ம சுகா மேலேயோ ரம்ஜி மேலேயோ அவங்க பேர் எவ்வளோ அழகாக இருக்காங்க, சாஃப்ட் கைண்டடா. இவன் மட்டும் ஏன் அப்படி இருக்கான் சொல்லிட்டாங்க. ஒரு இவன் வந்துட்டு நான் வளர்த்த பையன், இது நான் வளர்க்கல அந்த பையன் அப்படி சொல்லிட்டு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை அவன் யார் வளர்த்தாலும் அப்படி தான் இருப்பான் அப்படி ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் அம்மா பாரு பெருசாக கண்டுக்கல. இப்போ நம்ம ஜிம் பார்த்து ப்ளே பண்ணுறாங்க. அவங்க அப்பா கூட அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சரி அப்படி டேஸ் போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ் போனால் ஒரு 1 வீக்கில் நம்ம ஜிம்முக்கு வந்து 4th பாடி வர போகுது. இப்போ இந்த டைமில் ரைனி சீசன் தான் ஓகேவா. வந்துட்டு இந்த அக்டோபர் நவம்பரில் வந்துட்டு ரைனியாக இருக்கும் இல்லையா, அப்படி தான் ரைனி சீசனாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மில் வந்து ஆப்ஷன் இருக்காங்க. எங்க நீ ரைனி வர மாதிரி இருக்குது, ஜிம்முக்கு தண்டர் சொன்னாலே பயம், கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. ரைனி வரல, அதுக்கு போயிடணும் சொல்லுவாங்க நினைக்கிறாங்க. ஆப்ஷனில் ஒர்க்காக சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஜங்கோட அம்மா சரி பார்க்கலாம்டா. நம்ம சுகா டீ 3 பேர் டியூஷன் போவாங்க. நம்ம ஜேகே வந்து போக மாட்டார், அவர் வீட்டில் தான் இருப்பார். மற்ற 3 பேர் தான் எனக்கு அவங்க கொஞ்சம் ஹை ஸ்கூல் படிக்கிறாங்க, அதனால வந்துட்டு எப்பவுமே டியூஷன் போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து போகணும், போய் கூட்டிகிட்டு வரணும் பார்க்குறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அத்தை சொல்கிறாங்க, சொல்லுமா சொல்கிறாங்க. நான் போயிட்டு ஜங்கு டீ சுகா 3 பேர் சுகா நம்ம டீ நம்ம 3 பேர் கூட்டிகிட்டு வரேன், டியூஷன் போயிருக்காங்க. நான் மழை வர மாதிரி இருக்கிற போயிட்டு ரைனி அம்பரில் எடுத்து போய் கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. போய் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ வாங்குவோம் சொல்கிறாங்க. போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஜங்கோட கிராண்ட்மா ஏங்க சொல்லியமா சொல்கிறாங்க. எனக்கு மெடிசன் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. ஐயோ நான் மறந்துட்டேம்மா, நான் கிளாரட்டை சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன். மெடிசன் தீர்ந்து போச்சு. ஆமாம் சொல்கிறாங்க. அச்சோ சொல்கிறேன்.